அப்பாவுக்கும் மகனுக்கும் சண்டை வந்துச்சுன்னு சொன்னா அம்மா இடையில நின்று சமாதானம் பண்ணுவாங்க. அவங்கள பாத்தீங்கன்னா சமாதானம் பண்ண உடனே அப்பாவுக்கு மகனுக்கு இடையில பெரிய ஒரு நட்புறவு உண்டாகும். 2 பேரும் சந்தோஷமா இருப்பாங்க. ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்கும் பொழுது மனிதனுக்கும் ஆண்டவருக்கு இடையில பாத்தீங்கன்னா பாவத்தினால ஒரு பெரிய பிளவு உண்டாச்சு. அந்த பிளவுல இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்காக சிலுவையில ஜீவனை கொடுத்ததுனால இயேசு கிறிஸ்து சமாதான பிரபு என்று அழைக்கப்படுகிறார். ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். கடைசியா படிக்கிறது சமாதான பிரபு. ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஒரு பேர் சமாதான பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ். சமாதானத்தை கொண்டு வருகிறார். என்ன சமாதானம்? உனக்கும் ஆண்டவருக்கு இடையில இருக்கக்கூடிய கேப்பை மாற்றி அவர் சமாதானத்தை கொண்டு வருகிறார். ஆண்டவரோடு நீ கனெக்ட் ஆயிட்டாலே போதும், உனக்கு அந்த சமாதானம் கண்டிப்பா உண்டு. அதைத்தான் மத்தேயு 5வது அதிகாரம் 9வது வசனத்துல சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். சமாதானத்தை பெற்றுக்கொண்ட நீ மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொண்டு வருவியா?